வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தஞ்சை ராமையாதாஸ் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், ஒரு அற்புதமான கவிஞர். அவர் எழுதுகிற பாடல்கள்ல அந்த காலத்திலேயே ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் இருக்கும், வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் போடுவார். அப்படியே ஜாலிலோ ஜிம்கானா அப்படி இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் போட்டு சும்மா குதூகலப்படுத்துறதுல மன்னன் தான் தஞ்சை ராமையாதாஸ். அவருடைய பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள் ஹிட்டடிச்சிருக்கு. அதே போல நம்ம சாவித்திரி அவர்களுக்கு, நடிகர் திலகம் சாவித்திரி அவர்களுக்கு அவருடைய நடிப்பை பார்த்து அந்த சீன்ல நடிச்சதுக்கு மொத்த யூனிட்ல இருந்தவங்களுமே மிரண்டு போய் கை தட்டினாங்க. அந்த காலத்திலேயே என்ன நடிகை அவ அப்படின்னு சொல்லி மிரண்டு போனாங்க சாவித்திரி அம்மாவுடைய நடிப்பை பார்த்துட்டு. அந்த அளவுக்கு அந்த படம் தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த படம் தான் மாயா பஜார். மாயா பஜார்னாக்கவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒன்று எஸ்.வி. ரங்காராவ், 2 நடிகர் திலகம் சாவித்திரி அம்மா, 3வது திருச்சி லோகநாதன் ஐயா பாடிய அந்த பாட்டு. தமிழ் சினிமாவில் தியாகராஜ பாகவதர், சின்னப்பா அப்படி இப்படின்னு அவங்களே பாடிட்டு இருந்த காலகட்டத்தில் முதல்ல டப்பிங் பாடுற நடிகர் வாயசைப்பார். அந்த நடிகருடைய வாயசைப்புக்கு ஒரு பாடகர் பாடியிருப்பார். அதாவது ஒரு பாடகர் பாடியிருப்பார். அந்த பாட்டு வரிகளுக்கு நடிகர் முதட்டால் அசைவு மட்டும் செஞ்சு நடிச்சு கொடுத்துருப்பார். அப்படிங்கிற விஷயத்த நம்ம தமிழ் சினிமாவில் முதல் டப்பிங் பாடகராக சரித்திரத்தில் பதிவு பண்ணப்பட்டவர் தான் திருச்சி லோகநாதன் ஐயா. திருச்சி லோகநாதன் ஐயா அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இசைக்கலைஞர். திருச்சி லோகநாதன் ஐயாவுடைய பேத்தி பேரன்கள் கூட இசைத்துறையில தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட பாடகர்கள் அவர்கள். அவங்க வரிசையாக தெரியும். எஸ்.எம். சுரேந்தர்லேருந்து மகாராஜன்லேருந்து டி.எல். மகாராஜன், டி.எல். தியாகராஜன் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட இசை குடும்பம் அந்த குடும்பம். அந்த திருச்சி லோகநாதன் ஐயா பாடினது தான் தஞ்சை ராமையாதாசனுடைய இந்த பாட்டு. கண்டசாலா அவர்களுடைய இசை. கண்டசாலாவில் மகான் தமிழ் தெலுங்குலலாம் எவ்வளவு பாடல்கள், வித்தியாசமான பாடல்கள். இந்த பாட்டு நம்ம கேட்கும் போதும் சரி, இல்லை இந்த பாட்டை பார்க்கும் போதும் சரி, விஷுவல் அல்லது இந்த பாட்டை நாமளே பாடும்போதும் சரி, அப்படி ஒரு சந்தோஷம். ஏதாவது வீட்டில் ஒரு இலையெல்லாம் போட்டு ஒரு 2 காய் வெண்டைக்காய் கறி, புடலங்காய் கூட்டு, பாகக்காய் பிட்டை அப்படி இப்படின்ட்டுலாம் இருந்து ஒரு தயிர் பச்சடி அல்லது ஒரு வெங்காய பச்சடி, ஒரு வடை, ஒரு மாங்காய் பச்சடி அப்படி இப்படின்ட்டுலாம் போட்டு பருப்பு, நெய், அப்புறம் சாம்பார், அப்புறம் வத்த குழம்பு இல்லாட்டினா மோர் குழம்பு, அப்புறம் ஒரு ரசம், அப்புறம் மோர் அப்படி இப்படின்ட்டுலாம் சாப்பிட்டாக்கா ஒரு பாயசமும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், கல்யாண வீடு மாதிரி இருக்குல்ல, இதுவும் அப்படிதான். அதனால தான் தெரியுதா என்ன பாட்டுன்னு? இந்த பாட்டை உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரபாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரபாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அஞ்சார பஜ்ஜி அங்கே, இங்கார ஜொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க, இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரபாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். எஸ்.வி. ரங்காராவ் பிரமாதம் பண்ணிடுவார். புளியோதரையும் சோறு, புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, ஊரிக்கிழங்கு பாரு, இதுவே எனக்கு ஜோறு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரபாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு, ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரபாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஐயா திருச்சி லோகநாதன் ஐயாவுக்கு நம்முடைய ஆத்மார்த்த நமஸ்காரங்களையும், கண்டசாலா அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்களையும் தெரிவிச்சோம். தஞ்சை ராமையாதாஸ் இது மாதிரி எத்தனையோ பாடல்கள் நினைச்சா அப்படியே நம்மளுடைய குதூகலப்படுத்துறதுக்கு, குஷிப்படுத்துறதுக்காகவே கொடுத்துருக்காரு. ஸ்ரீரங்கராவுங்கிற மகா ஜாம்பவான் நடிகர். வணக்கம்.